Welcome to our channel. இன்னைக்கு வீடியோல BE Electrical and Electronics Engineering இந்த கோர்ஸ்க்கான duration, eligibility, fee structure, salary, subjects, job profile, colleges, admission process பத்தி full details discuss பண்ண போறோம். பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் first time நம்ம சேனலை visit பண்றீங்க அப்படினா மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணிட்டு கூடவே அந்த bell ஐகானையும் click பண்ணிக்கோங்க. அப்பனாதான் நாங்க further upload பண்ணக்கூடிய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ல காமிக்கும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். BE Electrical and Electronics Engineering இந்த கோர்ஸ்க்கான டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 4 years. இது ஒரு அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம். இந்த கோர்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணி சிலபஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எலக்ட்ரானிக்ஸ் மிஷின்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் பேஸ் பண்ணின நிறைய ஆப்ரேஷன்ஸ்லாம் எப்படி நடக்குது அண்ட் தியரியாகவும் உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட்ஸ் வந்து கவர் பண்ணுவாங்க. அண்ட் ப்ராக்டிக்கல் அதோட சிஸ்டம், இப்போ ஒரு மிஷின் இருக்குது அப்படின்னா அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அதில் ஆப்ரேட் பண்ணுற பவர் சிஸ்டம்ஸ்லாம் எப்படி அதோட ஆப்ரேஷன்ஸ்லாம் நடக்கும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு மிஷின்ஸ் பேஸ் பண்ணின ஒர்க்கிங் தியரியாகவும் அண்ட் ப்ராக்டிக்கலாகவும் சொல்லிக் கொடுப்பாங்க. அண்ட் அதில் இருக்க ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது இது பேஸ் பண்ணி தான் இந்த கோர்ஸ்க்கான சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த கோர்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் +2 ஃபினிஷ் பண்ணியிருக்கணும் அண்ட் +2ல் நீங்கள் வந்து சயின்ஸ் ஸ்ட்ரீம் வந்து எடுத்து படிச்சிருக்கணும். அண்ட் ஓவரால் பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 45%லேருந்து 50% ஆஃப் மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணி இருக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த கோர்ஸ்க்கான அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அண்ட் மெரிட் பேசிஸில் வந்து உங்களுக்கு வந்து அட்மிஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. என்ட்ரன்ஸ் பேஸ்டுனா நீங்கள் டாப் மோஸ்ட் காலேஜஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா என்ட்ரன்ஸில் ஒரு பெஸ்ட்டு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும். அண்ட் மெரிட் பேஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா 12th நீங்கள் பெஸ்ட்டு கட் ஆஃப் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய காலேஜஸில் சீட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜாக பர் இயருக்கு 80,000லேருந்து 1 lakh வரைக்கும் கலெக்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் காலேஜஸ் வைஸ் வந்து வேரியஸ் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த கோர்ஸில் உங்களுக்கு கவர் பண்ணுற சிலபஸ் என்னென்ன, சப்ஜெக்ட்ஸ்லாம் என்னென்ன படிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு வந்து யூனிவர்சிட்டி எல்லா யூனிவர்சிட்டிக்கும் ஒரே மாதிரியான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் சூஸ் பண்ணுற காலேஜஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பொறுத்து உங்களுக்கு வேரியஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ பேசிக் சப்ஜெக்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம். அப்ளைடு கெமிஸ்ட்ரி, அப்ளைடு ஃபிசிக்ஸ், அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ், இன்ட்ரோடக்ஷன் டு ப்ரோக்ராமிங், engineering mechanics, electrical science, introduction to computers and AutoCAD, impact of science and technology on society, analog electronics, power systems, control engineering, power stations practice, data structures, electromechanical energy conversion, digital electronics, communication systems and circuits, electrical measurement and instrumentation, power electronics, digital signal processing, utilization of electrical energy, organizational behavior, electrical drives, advanced control systems. இது மட்டும் இல்லாமல் இன்னும் உங்களுக்கு நிறையா எலெக்டிவ் பேப்பர்ஸும் இருக்கும். இந்த கோர்ஸ் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிவிட்டு எந்த செக்டார்ஸ்லாம் உங்களுக்கு ஜாப்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேரியஸான ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் செக்டார்ஸில் உங்களுக்கு ஜாப்ஸ் கிடைக்கும். என்னென்ன ஜாப் ரோல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர்ஸாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். அண்ட் கம்பெனிஸில் ஒரு மேனேஜ்மெண்ட்டில் ஒரு மேனேஜராக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். சேல்ஸ் இன்ஜினியராக நீங்கள் ஒர்க் பண்ணலாம். எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ரிப்பேர்ஸில் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ண முடியும். HR மேனேஜராக ஒர்க் பண்ணலாம். ரிசர்ச் இன்ஜினியர், பர்ச்சேஸ் மேனேஜர், இது மாதிரி உங்களுக்கு வேரியஸான ஜாப் ரோல்ஸும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இந்த கோர்ஸ் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃப்யூச்சர் ஸ்கோப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டடீஸ் கூட கண்டினியூ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபர்தராக PG கூட கண்டினியூ பண்ண முடியும். BE செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ME கூட செலக்ட் பண்ணி படிக்கலாம். இல்லை BTech அப்படின்னா MTech கூட நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். இல்லைனா இது ஃபினிஷ் பண்ணிவிட்டு நீங்கள் MBA, PhD ப்ரோக்ராம்ஸ் கூட கண்டினியூ பண்ண முடியும். இந்த கோர்ஸ் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆர்கனைசேஷன்ஸ்லேயும் ஜாப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். நிறைய ரெக்ரூட்டர்ஸும் உங்களுக்கு வந்து வருவாங்க. ஆவரேஜாக உங்களுக்கு சேலரி பேக்கேஜ் எவ்வளோ ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பர் இயருக்கு 1 lakலேருந்து 7 lakh வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் சேலரி ஃபிக்ஸ்டான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் சூஸ் பண்ணுற ஜாப் செக்டார் அண்ட் கம்பெனிஸ் பொறுத்து வந்து உங்களுக்கு வேரியஸ் ஆகிட்டே இருக்கும். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து உங்களுக்கான சேலரியும் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு இந்த கோர்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் இந்த கோர்ஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய காலேஜஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாகவே ஹெல்ப் அண்ட் கைடன்ஸ் கொடுக்க ரெடியாக இருக்கோம்.